வெல்கம் டு தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு வேலை செய்ய போகிறோம். இந்த வெளியே நிற்கிது இதா பஸ்ஸு. இதோட கோடு என்னன்னு சொல்கிறேன், இருங்க, வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். கோடை கண்டிப்பாக சொல்லுவேன். இதான் நம்ம ஹரிஷ் சேனல் பாட்டில் 50D இதுக்கு மேல் வராதுங்க, இனிமேல் வரவே வராது. ஏன்னா என்ன சொல்கிறது, அது ஒரு கஷ்டமான செயலுங்க. என்ன ஆச்சுன்னா, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க பார்ட் 3க்கு. திடீர்னு பக் ஆகி டெலீட் ஆகி எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடுச்சுங்க. முதல்ல லேண்டாக எல்லாருக்கும் இரிட்டேஷனாக இருக்குங்க. அதனால தான் அந்த சீரீஸை க்ளோஸ் பண்ணுறோம் கைஸ். சாரி. நாளைக்கு லாஸ்ட் லேண்டோட பார்ட் 6 வந்துடும். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். சரி, இந்த பஸ் எடுத்துக்கிட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன சொல்கிறேன், சரி போக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஸ்டண்ட்டு பண்ணதான், வேறு எதுக்கு ஸ்டண்ட்டு பண்ணதான் வந்திருக்கேன். ஆனால் இந்த ஸ்டண்ட்டை அசால்ட்டாக பண்ணுவேங்க. இந்த வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இப்போ ஒரு பிரேக்கை போட்டு வண்டியை விட்டு இறங்கடா. இப்போ இந்த இடத்துல சவரை போட்டுருவோம். சவருக்கு RGS டூலில் போயிட்டு இங்கே W1 வருமானு தெரியலையே. வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை விட்டு வெளியே போயிட்டு இந்த இடத்துல ஒரு பாம்பு. அடிச்சு தூக்கி போட்டு வரீங்க. கைஸ், உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்குவோம். ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே. வெளியே போ. முடிச்சு விட்டாச்சு போ. காரை ரசிக்கு கீழே விட்டாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, வெப்பன்ஸ் போயிட்டு பாம்பு விட்டுக்கிட்டு வீடியோ லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா, இதை வெடிக்க வைக்க போகிறோம். வெடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தான் ஏரியாவே க்ளோஸ் ஆயிரும். தான் இங்கே கீழே இந்த பஸ்ஸு மேலே பஸ்ஸோட கோடு வந்து 555599. சேஃப்டிக்கு இங்கே போட்டு காரை பார்த்தீங்களாங்க, செம்ம காமெடியாக இருக்குல்ல. ஐயோ. சரி, இப்போ நம்ம ஸ்டண்ட்டு பண்ண கிளம்பிடலாம். இங்கே நிறையா கார்லாம் அப்படியே சேரும். இந்த பக்கம் ஒருத்தரும் வரலங்க. அப்படியே இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம போய் ஸ்டண்ட்டு போவோம். இங்கே போயிட்டு என்ன வண்டி எடுக்கலாம், ஃபஸ்ட்டு வெறுங்க எடுக்கணும். ஹெல்த்தே குறையல பார்த்தீங்களா? இன்ஃபினிட்டி ஹெல்த்து வந்து போயிட்டு 9129 கால் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் வந்துடும். இந்த பக்கத்தில் காட்டுதா சீட் டீஆக்டிவேட்டடா. டீஆக்டிவேட் பண்ணுமா? சரி, இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன் பாரு. இப்போ கால் பண்ணோம்னா சீட் ஆக்டிவேட்டட். ஓகே, இப்போது பைக் எடுத்துக்கிட்டு சும்மா சருன்னு போகிறோம். என்ன பைக் இருக்குண்ணா?
கேடிஎம்மா R15 கேடிஎம் எடுப்போம். கேடிஎம் ஐயோ இந்த பக்கம் ஸ்பான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த பக்கம் போயிட்டு நேராக போயிட்டு வரும் ஒரு கிட்ட அப்படியே பின்னாடி திரும்பி. இதுக்கு பொறுமை அவசியம் வேணும். ஏன்னா ஈஸியாக போயிடுவாங்க. ப்ரோ பிளேயர் ஆஃப் மாதிரிலாம் சும்மா அல்வா சாப்பிட்றது இதுதான். நம்மளுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த ப்ளூ கலரு ஒயிட் கலர் கண்டெய்னர் இருக்குல்ல சேர்ந்து டிசைனா அங்கதான் கிரேட் எஸ்கேப் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்கே போகலாம்? ஒவ்வொரு இடமா போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே அதெல்லாம் முடிஞ்சா இல்லை வந்தேன். வழி இந்த இருக்கு. ஓ இது கண்டெய்னர் இருக்கா? வேலை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு? ஓகே இப்போ நேராக போயிட்டு பாத்திராடியே பார்த்து அப்படியே சவுண்டே நல்லா இருக்குல்ல. இருங்க இப்போ சவுண்டு கேளுங்க. ஐயோ போச்சே, இப்படி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல விடுங்க. சரி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதை எத்தனை தடவை பண்ணாலும் பண்ணவே முடியலை. அது சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தாங்க வருது. எந்த சேலஞ்சு பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அதனால தான் இப்போது ஜாம்பி மோடுக்கு வந்துருக்கோம். எப்படி கேட்க சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கோடு தான் போடுவேன் எப்போவுமே. இப்போது என்ன பண்ணுறோம்னா ஜெட்டு பேக் வர வைக்கிறோம். மொத்தம் 2 ஜெட் பேக் இருக்குது. இது வந்து ஜெட் பேக் 2. இது வந்து இது இல்லை. இது வந்து ஐயோ தெரியாமல் இதுக்கே கால் பண்ணிட்டேனே. டக்குன்னு ஸ்பான் பண்ணுறாடே. இது வந்து ஜெட் பேக்கு 1. ஆனால் இது வந்து கேஸில் வேலை செய்யும், இது வந்து ஃபேனில் வேலை செய்யும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இது வந்து அப்படியே மாறினா இருக்கும். இது வந்து சும்மா அப்படியே அழுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி எது எடுக்கலாங்க? எனக்கு இதுதாங்க எனக்கு இதுதான் பிடிக்கும். அதனால் இதே எடுத்துகிட்டு போகலாம். ஆடா இதில் ஏறிட்டான். இது நல்லா இருக்கே. இந்த கேமில் மல்டிப்ளேயர் இருந்தால் சும்மா தாறுமா தக்காளி சோறாக இருக்கும். சரி அதை எங்கிட்டாச்சும் போட்டோம். நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நல்லாயிருக்கும். சாரி மேலே ஏறுறா திருப்புடா. ஓகே கைஸ், நம்ம ஒரு குட் நியூஸ் கைஸ். நம்ம சேனலுக்கு 10 சப்ஸ்கிரைபர் 11 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தானே ஆரம்பித்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ்.
ஓகே வாங்க ஆரம்பிக்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் 4 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சுக்கலாம். 10 ஜாம்பியை 4 இல்லை 20 ஜாம்பியை 4 நிமிஷத்தில் போட்டு தள்ள போகிறேன். இந்த அங்கே அதெல்லாம் தெரியாது. நாங்கள் ஃப்ரீ ஃபயர் கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் யாருக்குமே தெரியாது. எனக்கு ஃப்ரீ ஃபயர் தெரியும்டா, நான் சில்வர் 1 தான்டா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கதை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். யாருக்குமே நான் கிராண்ட் மாஸ்டர்ன்ற விஷயம் தெரியாது. நான் கிராண்ட் மாஸ்டர் 5000 மேலே அதாங்க கிராண்ட் மாஸ்டர் 5000 மேலே. இப்போ 3 பேரை போட்டு தள்ளியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு. சில டைம் மிஸ் ஆகுதுங்க இந்த கேமில். நீங்கள் சவுண்டு விட்றாங்க ஓவரா. என்கிட்ட 6 பேரை போடுது இல்லையாச்சுங்க. நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிக்கிட்டான் ஹெட்ஷாட். அதுவா பத்தாயிடுச்சு. 12 இங்க வாங்கடா, ஓடி ஒளியாதீங்கடா, போரடி. டெட் பாடியா கிடக்கு. இங்க 3 ரியல் பாடி இருக்கு. பேக்லேயே போட்டாச்சு. பேக்லேயே ஓவா அப்படின்றாங்க. முட்டிலே அடி 3 விக்கெட்டு காலி. ஸோ எத்தனை அது 15. இந்த பக்கம் போனால் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்தா இன்னும் 5 பேரை போட்டு விட்டு கேம் பிளே முடிக்கலாம். அடுத்து வந்து 7. அது வந்து அடுத்த பாட்டில் நாளைக்கு 2 வீடியோவாக போட பார்க்குறேன். முடிஞ்சா போடுறேன், முடியலன்னா போட முடியாது. மாட்டவே மாட்டேன். சரி ஒரு நிமிஷம் இருந்தேன். இப்போ இது செமையான ட்ரிக்கு. ஏய் இவன் யாரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சுற்றி? யாரா நீ போலீஸ் ஸ்டேஷன் சுற்றிட்டு? ஓகே கால் முட்டிலே அடி. பாவங்க பயங்கரமாக போயிட்டான். இன்னும் ஒருத்தனை பிடித்தலாம் போதும். அவனை சாதாரணமாக பிடித்தரக்கூடாது. சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓடி வரான் மாதிரிண்ணே. நான் ஓடி வரமாட்டான். இந்த ஓடி வராங்க. ஐயோ செத்துட்டானே. இப்போ பாருங்களே பறக்க விட்றேன்டா. டெட் பாடி வச்சு விளையாடுவோம். அப்படி பறக்க விட்டேன் பார்த்தீங்களா? இதை விட ஹைட்டாலாம் போயிருக்கு. இது சும்மாங்க, இதை விட கொடூரமாலாம் பண்ணியிருக்கேன். பறந்துச்சு சவத்து பின்னாடி போய் வந்துட்டான். ஓகே இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய். இருங்க அவனை போட்டு தள்ளிடுவான் அதுக்கு முன்னாடி. என்ன இன்னும் போயிட்டே இருக்கு. ராக்கெட்லாம் சொல்லி சாக மாட்டியா? போடு வெறுப்பேத்தாதரா. பாய் கைஸ் பாய்.